பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். மாதத்தில் முதல் நாள் ஜெப நாள். அன்பான பங்காளர்களே, வாருங்கள் நாம் யாவரும் ஆத்துமாவிலே ஒன்று கூடி ஒருமனப்பட்டு நம் தகப்பன் இயேசு அப்பாவை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். வேதத்தில் நாம் அறிந்து புரிந்து கொண்ட அவரின் நாமத்தின் மகத்துவத்தை விசுவாச உணர்வோடு அறிக்கை செய்வதே அவரை மகிமைப்படுத்துவதாகும். அவர் நமக்கு செய்த நன்மைகள், காட்டிய வெளிச்சம், தந்த ரட்சிப்பு, இவற்றை மிகுந்த நன்றியோடு உணர்ந்து எடுத்து சொல்வதே மகிமைப்படுத்துவதாகும். அவரோடு பேசுவது, கேட்பது, அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து அவரையே தியானித்துக் கொண்டிருப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதாகும். அவர் நாமத்து நிமித்தம் என்னவெல்லாம் நாம் செய்கிறோமோ அவையெல்லாம் அவரை மகிமைப்படுத்துவதாகும். அவருக்கு அவரது கட்டளைக்கு பயந்து நடப்பதும் மகிமைப்படுத்துவதாகும். இந்த மகிமை செலுத்துவது ஆசீர்வாதங்களை அடைத்துக் கொள்வாரோ என்ற பயத்தினாலோ அல்ல, அல்லது கஷ்டங்கள் வந்துவிடுமோ என்றும் அல்ல. என் தகப்பன் இதை விரும்ப மாட்டார், அவர் விரும்பாததை நான் செய்யும்போது அவர் மனம் வருந்துவார் என்று நினைத்து, நம்முடைய உலக பிரகாரமான தாய் தகப்பன் எப்படி வருந்துவார் நினைக்கிறோமோ அதுபோல் அந்த தகப்பனை நினைத்து வேண்டாதவிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறோம் அல்லவா? இதுதாங்க தேவனுக்கு ஏற்ற பயம். இது மகிமைப்படுத்துவதாகும். இப்படி காலையிலிருந்து இரவு வரை எந்தெந்த விதத்தில் நாம் அவரை மகிமைப்படுத்த முடியுமோ அப்படி எல்லா விதத்திலும் நாம் மகிமைப்படுத்தலாம். அதற்கு கிருபையும் உண்டு. அது நமக்கு சிலாக்கியம். இந்த சிலாக்கியத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. அவரது நாம மகிமைக்காகவே அவர் நம்மை அழைத்து ரட்சித்து கிருபை கொடுத்து தினமும் வழி நடத்துகிறார். இதை மறக்க வேண்டாம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார் யாத்திராகம் 20:24. நீங்கள் எந்த இடத்திலெல்லாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேலை ஸ்தலத்தில், பிஸ்னஸ் ஸ்தலத்தில், ஒரு நண்பர்கள் மத்தியில் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த இடத்தில் உங்கள் தலையை உயர்த்துவார். அதுதான் இதற்கு அர்த்தம். கர்த்தர் கனத்துக்கு உரியவர், மகிமைக்கு உரியவர். இதை நாம் பயபக்தியோடு செலுத்த வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டிய செலுத்த வேண்டிய கணத்தை நாம் செலுத்துவதில் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. என்னை கனம் பண்ணுறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 1 சாமுவேல் 2:30. இதை கர்த்தர் தான் ஆவியானவர் தான் எனக்கு உணர்த்துகிறார், சொல்லுகிறார் என்று அறிந்தும் கீழ்ப்படியாமல் இருப்பது அவரை அசட்டை பண்ணுவதாகும். அது உங்களுக்கும் அவருக்கும் மட்டுமே தெரியும். ஒவ்வொரு மாதமும் நாம் வாக்கு பெறுகிறோம் என்பது, இதெல்லாம் மாதத்தின் முதல் நாள் என்றால் வாக்கு கொடுப்பார், இது பழக்கம், அவர்கள் கொடுக்கிறார்கள், அது எழுதுகிறார்கள் என்று இராதபடி அந்த வாக்கை அப்படியே மனதில் இருத்தி தியானித்து விசுவாச அறிக்கை செய்து எனக்கு அப்படியே நடத்தி கொடுங்கப்பா என்று அவரையே நாம் சார்ந்திருக்கிறீர்கள் என்பதை அவருக்கு எந்தெந்த வழியிலெல்லாம் காட்ட முடியுமோ காட்டுவீரானால் நீங்கள் அவரை கனப்படுத்துகிறீர்கள் என்பதாகும். ஒரு குழந்தையைப் போல நாம் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் ஒரு குழந்தையை போல இருக்க வேண்டும். உங்கள் விசுவாச வாழ்வு நடை ஒரு நாள் வீண் போகாது. நன்றி செலுத்துவோம். வாருங்கள் ஒன்று சேர்ந்து நன்றி செலுத்துவோம். தகப்பனே, எத்தனையோ இயற்கை மாற்றங்கள், சூழ்நிலை மாற்றங்கள், ஆனால் நீரோ மாறாதவராய் இருந்து நாங்கள் உண்மையில்லாத நேரத்திலும் நீங்கள் எப்போது உண்மையுள்ளவராய் இருந்து எங்களை காப்பாற்றின தெய்வருக்காக தோத்திரம். உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு, மன்னிப்பு உண்டு, இரக்கங்கள் உண்டு. அவையெல்லாம் எங்களுக்கு கொடுத்தீரே தோத்திரம். வழி நடத்தினீரே தோத்திரம். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தீரே தோத்திரம். உம்மை தவறாமல் முறையாக ஒரு ஒழுங்கை கற்றுக் கொடுத்து அதன்படி தேவ அனுகிரகம் தேட அனுகிரகம் கொடுத்தீரே தோத்திரம். இந்த செய்தியை தினமும் கேட்டு வரும் அன்பர்களுக்காக ஜெபிக்கவும் மன்றாடவும் கிருபை கொடுத்தீரே தோத்திரம். எத்தனையோ தருணங்களில் எல்லை மீறி வந்த கோபம், ஆத்திரம், இதை அடக்கி சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நீர் தந்த சமாதானத்தை காட்ட வைத்தீரே, காத்துக்கொள்ள வைத்தீரே தோத்திரம். சாட்சியை காத்துக்கொள்ள கிருபை தந்தீரே தோத்திரம். உங்கள் வார்த்தைக்கும் ஆவியான உணர்த்துதலுக்கும் கீழ்ப்படியும் கிருபை கொடுத்தீரே தோத்திரம். கடந்த மாதம் இன்னும் அதிகமான நேரம் எடுத்து வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் வார்த்தையின் மேல் ஒரு தாகத்தை கொடுத்தீரே தோத்திரம். ஒரு நாளும் நீர் எங்களை மறவாமல் எங்களோடு இருந்து ஆலோசனை கொடுத்து நடத்தின தயவிற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இதோ இந்த மாதம் முதல் நாளிலே விசுவாசத்தோடு விண்ணப்பிக்க வருகிறோம். நாங்கள் ஏறெடுக்க அத்தனை விண்ணப்பத்திற்கும் நீர் பதில் கொடுக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் உமக்கு அற்ப காரியம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்றி கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம்.
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிறைத்து தருவீராக சுவாமி. உமக்கு தோத்திரம். ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், ஆலயத்திற்கு முறையாக செல்ல வேண்டும் அப்பா. ஒருவருக்கொருவராக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த இதில் இணைந்துள்ள அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி கிருபை எங்களுக்கு தாருங்கப்பா. எங்கே போனாலும் சகித்து கொள்ளும், பொறுத்து கொள்ளும் கிருபையை தாங்க, அந்த குணத்தை தாங்க, ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தும் பாக்கியம் எங்களுக்கு கொடுங்க. நீர் கொடுத்த வரங்களை கண்டுபிடித்தும் ராஜ்யத்திற்கு பயன்படுத்த கிருபை தாங்க கர்த்தாவே. நாங்கள் தோத்திருக்கிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஏராளம் உண்டு ஐயா. அதையெல்லாம் நாங்கள் வைக்கிறோம். திருமண வயது வந்து திருமணம் நடக்காமல் இருக்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். கற்பங்களை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கட்டும் சுவாமி. அடங்காத பிள்ளைகள் தகப்பனே குடும்பத்திற்கு அடங்கி ஆண்டவரே கீழ்ப்படிந்து அற்புதமாயிருக்கும் கிருபையை தருவீராக. அப்பா, பள்ளிக்கூடங்களுக்கு காலேஜுக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு ஒரு கஷ்டமில்லாமல் பரத்தில் இருந்து உதவி செய்வீராக. வேலை செய்யும் இடத்தில் பிசினஸில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுங்க, ஒரு உயர்வை கட்டளை இடுங்க. இதே போல இருக்கக்கூடாது அப்பா. மேலே மேலே உயர கட்டளை இடுங்க கர்த்தாவே. தோத்திரிக்கிறோம். இழந்து போனதையெல்லாம் திருப்பி கொள்ள கிருபை தாங்க ரஜாமே. நாங்கள் துதிக்கிறோம். இந்த மாதம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் அன்பர்களை ஏசப்பாவே நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் விசேஷத்த நன்மையெல்லாம் நிரப்புவீராக. பரத்திலிருந்து அவர்களுக்கு கிஃப்ட் கொடுப்பீராக ரஜா. நாமக்கு தோத்திரம். அற்புதங்கள் வேண்டி நிற்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தில் இந்த ஒரு அற்புதம் நடந்தா பரவாயில்லை, இந்த ஒரு அதிசயம் நடந்தா பரவாயில்லை என்று ஏங்கி கொண்டிருப்பார்கள். அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தாலும் ஒளிய இது வேறு வழியில்லை என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் நினைப்பதற்கு மேலாக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும். எந்தெந்த காரியத்தில் அற்புதம் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்தந்த காரியத்தில் உம்முடைய கரம் இறங்கட்டும், உம்முடைய அற்புத கரம் இறங்கட்டும், உம்முடைய அதிசயமான கிருபையை காட்டுவீராக ரஜாவுக்கு தோத்திருக்கிறோம் சுவாமி. நிலம் வாங்குறவர்கள், வீடு கட்டவர்களுக்கு கர்த்தாவே உதவி செய்வீராக. ரஜாமுக்கு தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கிருபை தருவீராக. கோர்ட்டு கேஸ் எல்லாம் சாதகமாக பண்ணி தருவீராக. இனிமேல் கோர்ட்டு கேஸுக்கு போகாதபடி நீரே நடுவில் இருந்து நியாயம் செய்வீராக. ரஜாமே நாங்கள் தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்நாள் மட்டும் ஒனாட்டனாச போகாதபடிக்கு எல்லாவற்றிலும் ஒரு உயர்வு இருக்கட்டும், ஒரு மகிமை இருக்கட்டும், ஒரு வெளிச்சம் இருக்கட்டும். ஆண்டவரே நாங்கள் தோத்திரிக்கிறோம். குவைத் நாட்டில் இருக்க தமிழ் மக்களுக்காக அந்த குரூப்புக்காக ஜெபிக்கிறோம். எதற்காக நீ கொண்டு போனீரோ கர்த்தாவே, ஒரு வாழ்வாதாரம் வேண்டும் என்று தானே போனார்கள் கர்த்தாவே. அந்த வாழ்வாதாரத்தை நிரப்பி கொடுப்பீராக. வாழ்வாதாரத்தான் போனார்கள், ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தான் நிரப்புவீராக. உம்மை இறுக பற்றி கொள்ள கிருபை தருவீராக ராஜா. அவர்கள் குடும்பத்தை நிரப்புவீராக. செழிப்பை கட்டளையிடுவீராக. அப்பா, யார் யாரெல்லாம் தங்கள் சொந்த நாடு போக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ ஆச்சரியமாய் அற்புதமாய் கொண்டு வந்து சேர்ப்பீராக. அந்த நாட்டு மன்னர்கள், அந்த நாட்டு தகப்பனை பெரிய ஆட்களிடம் கிருபை கிடைக்க செய்வீராக. தயவு கிடைக்க செய்வீராக. அந்த குடும்பங்களை செழிப்பை கட்டல் இடுவீராக. சமாதானத்தை சுகத்தை கட்டல் இடுவீராக. ரஜாமக்கு தோத்திரம். யூகேயில் இருக்கிற மகன் வீட்டில் கர்த்தாவே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த மாதம் ஒரு அதிசயம் நடக்கட்டும். அந்த வீடு ஜெப வீடாக மாறட்டும். அப்போ அவர்கள் ஜெப வீரர்களாக மாறுவார்களாக. அநேகருக்கு தகப்பனே ஆத்தும தகப்பனை ஆறுதல் கொடுக்கும் வீடாக மாறட்டும் சுவாமி. உமக்கு தோத்திரம். நன்றி கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் எங்கள் அப்பன் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்கு யோபு 22:28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. ஆம், நாம் அவரது வாக்கை எடுத்து டிக்ளேர் பண்ணும்போது அதை அவர் நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறேன் என்கிறார். நாம் டிக்ளேர் பண்ணினா போதும், அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அதுதான் இதனுடைய சுருக்கம். ஆம், நிலை நிறுத்தும் கர்த்தர், வாய்க்க செய்யும் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் தம்முடைய அதிசயமான கிருபைகளை விளங்க பண்ணி கண்மணி போல நம்மளை காப்பாராக. ரஜாமே நாங்கள் தோத்திருக்கிறோம். அவர் நிச்சயம் காப்பார். நாம் ஒருவருக்கொருவர் ஜெபிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் வாழ்த்துதல் சொல்ல வேண்டும். இந்த செய்தியை தினமும் தொடர்ந்து கேட்டு வரும் அன்பர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவில் வாழ்த்தி உம்முடைய கிருபையின் பொற்கரத்தில் வைக்கிறேன் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் ஒரு குறையும் இல்லாமல் நடத்தி
மாற்றுவீராக, மீதமெடுக்கும் கிருபை தருவீராக, வீண் செலவுகளை தவிர்ப்பீராக. ரஜாவுக்கு தோத்திரம். பிரயாணத்தில் பாதுகாத்து கொள்வீராக, கண்மணி போல காப்பீராக. ராஜா ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தாவே, உமக்கு தோத்திரம். இந்த அன்பர்களிடம் நான் ஒன் விண்ணப்பம் வைக்கிறேன். அடியாளுக்காகவும் அடியாளின் ஊழியத்திற்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் அடியாளை நினைத்தருளுங்க. ஒவ்வொருவரும் நினையுங்கள் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புடன் ராஜகோகிலும். ஆமேன். ஹல்லேலூயா.